வணக்கம் எல்லாருக்கும். என்னன்னு சொன்னால் ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திக்கிறதுல சந்தோஷம். என்னென்னு சொன்னால் இந்த கிளிநொச்சி டிசிசி மீட்டிங் சம்மந்தமாக 2 வீடியோ நான் போட்டுவிட்டேன். ஆனால் அது சம்மந்தமான திருப்தி இல்லை எனக்கு. என்னென்னு சொன்னால் சில விஷயங்களை நான் ஆராய்ஞ்சு சில விஷயங்கள் சம்மந்தமாக தெளிவான ஒரு விளக்கத்தை கிளிநொச்சி மக்களுக்கும் தமிழ் பேசுகிற வடக்கு கிழக்கில் வாழ்கிற மக்களுக்கும் கொடுக்கணும்னு சொல்லி விரும்பினான். நிறைய பேர் இந்த வீடியோக்களை பார்த்து ஆதரவு தாரதால் உண்மையிலேயே நாங்கள் இது ஒரு வியாபார நோக்கமாக இந்த யூடியூப்பை செய்யாதாலையும் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு எந்த விதத்தில் நாங்கள் உதவி செய்யலாம்னு பார்த்தா இப்படியான உண்மையில வழி கொண்டு வரதால் மட்டும்தான் என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. அதால் சில விஷயங்களை நாங்கள் வெளிப்படையாகவும் மனம் திறந்தும் கதைக்க வேண்டிய தேவையும் மக்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டிய தேவையும் இருக்குது. இது கொஞ்சம் பெரிய வீடியோவாக இருக்கும். நாட்டு பற்றாளர்கள் உண்மையாகவே என்ன நடந்ததுன்னு பார்க்க விரும்புகிறார்கள், உண்மையான தெளிவான விளக்கங்களை தெரிய விரும்புகிறார்கள். இந்த வீடியோவை பாருங்கள். மற்றாக்கள் தயவு செய்து பார்க்காதீங்க. பார்த்து பிரியோசனம் இல்லை. நீங்கள் அதை பிரியோசனப்படுற ஆக்கள் மட்டும் பாருங்கள். இப்போ இந்த நேற்று கிளிநொச்சி மீட்டிங்கில் டிசிசி மீட்டிங்கில் வந்து நேற்று நடந்த விஷயங்கள் எல்லாம் நாங்கள் நினைக்கிறோம் ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காக தான் இவையெல்லாம் ஆட்படைஞ்சவை. தனி ஒரு என்ன சொல்கிறது, கச்சான் கண்டையும் தென்னை மரத்தையும் காணல என்ற ஒரு விஷயத்துக்காகத்தான் இவையெல்லாம் இந்த இதை கேட்டதால தான் இவை இவ்வளவு குழம்பினவை அது இதுன்னு சொல்லி நிறைய பேர் நிறைய விதமாக யோசிக்கிறீங்க, சிந்திக்கிறோம். எங்களுக்கு வந்து அதில் மாற்று கருத்துக்களும் இருக்கலாம். ஆனால் இந்த 7 ஃபைலுக்குள்ளே மறைஞ்சிருந்த மர்மம் என்ன, அதுதான் இன்றைக்கு நாங்கள் கதைக்க போகிறோம். இந்த 7 ஃபைலுக்குள்ளே என்ன இருந்திருக்கு அப்படி. இப்போ ஒரு தென்னை மரத்தையும் கச்சான் கண்டையும் காணையில் என்ற ஒரு வைத்தியர் சொன்னதால், ஒரு எம்பி சொன்னதால் எல்லாரும் மாட்டிப்பேன் குத்துவன் பைத்தியம் பிஷரா அப்படி இப்படின்னு கதைக்கிறாங்க என்றது வந்து உண்மையாகவே ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது என்னாலையுமே. இந்த 7 இந்த தென்னை மரத்தையும் சரி ஒரு குறிப்பிட்ட திணைக்களம் தான் அதில் மாட்டுப்பட போகுது. ஏன்னா எல்லாரும் கொந்தளிக்கிறாங்க. அதை விட அந்த மோட்டை ஐயா அவரால் சிவமோகனன் இந்த கமக்கார அமைப்புகளின் தலைவரோ செயலாளர்னு சொல்லி முன்னாள் பிரதேச உறுப்பினராக இருந்தவர்னு சொல்லி அவர் வந்து கத்தின கத்தலையும் அந்த அவற்றை ஆக்ரோஷத்தையும் பார்க்கிறார். செத்தாலும் பிரச்சனை இல்லை, இவரை துரத்தோணும், நான் எனக்கு காட்டரைக்கு வந்தாலும் பிரச்சனை இல்லை, இவரை இந்த கதைக்க விடக்கூடாதுன்ற முயற்சி. அடுத்த இந்த பெர்லி மாலிதன் வந்து அச்சுனா வழியர் ரெண்டு கத்தினது. அதை விட இன்னொரு விஷயம், ஜிஏபி முரளிதரன் அவர் வந்து அமைச்சர் சந்திரசேகருக்கு பின்னால் ஒளிகிறதும் குடைகிறதும் நின்று நெளிகிறதும் டாக்டர் அந்த அடுத்த ஃபைலை கதைக்க விடாமல் அமைச்சருக்கு காதுக்குள்ளே ஓதுறதும். இந்த இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த லால்காந்த் அமைச்சர் வந்து நின்ற நேரம் இந்த பெர்லி இளங்குமரன் தான் போய் அங்கே கச்சான் கண்டென்னோ நட்டு இருக்குது, அந்த உருட்டி இருக்குது. அந்த வீடியோவை நான் பார்த்தேன். அந்த வீடியோவில் பார்த்தா தெரியுது வடிவா இந்த இளங்குமரன் என்ற எம்பி என்று சொல்லவே எம்பியோ தும்பியோ தெரியாது, சொல்லவே வெக்கமாக இருக்குது. அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வீடியோவில் இவரும் போய் உருட்டி இருக்கிறார் என்னத்தையோ, அந்த திட்டத்தில் போய் ஏதோ ஒரு இதை உருட்டி கொண்டு நிற்கிறார். நான் பார்த்துறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஜிஏ இந்த இளங்குமரன் எல்லாரும் சேர்ந்து தானே ஏதோ ஒன்று உருட்டினோம். இங்கே இளங்குமரன் எம்பி ரஜீவன் எம்பி எல்லாரும் இருக்கிறோம். அதில் ரஜீவன் இல்லை, இளங்குமரன் இருக்கிறார். இளங்குமரன் இருந்து போன் பார்த்து கொண்டு இருக்கிறார். போன் பார்த்து கொண்டு இருந்து அதில் ஏதோ ஒரு பயிற்சியை நடக்க இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பாருங்க, இந்த மீட்டிங்கில் வந்து இளங்குமரன் போன் பார்த்து கொண்டு இருக்குது. விளங்குதான் நினைக்கிறேன். போன் பார்த்து கொண்டு இருக்கிறார் இந்த அமைச்சர் இதில். சரியா? இப்போ போன் பார்த்து கொண்டு இருந்து பிறகு ஏன் நான் இதை திருப்பி சொல்ல வரேன்னு சொன்னால், இந்த என்பிபி அரசாங்கத்தின் பொய் மூட்டையில் நாங்கள் அறிஞ்சு கொள்ளணும். என்ன மாதிரி மக்களை பேய் காட்டுறாங்கன்றத தெளிவாக அறிஞ்சு கொள்ளணும். இப்போ இளங்குமரனுக்கு சில போல இந்த ஆக்சிடென்ட்டோட மண்டை குழம்பினதானே சில நேரம் தெரியாமல் போயிருக்கலாம். ஆனால் உண்மையான விஷயம் என்னன்னு சொன்னால், இவரும் அந்த கூட்டத்தில் நின்றவர். ஆனால் நேற்று டிசிசி மீட்டிங்கில் கேட்குறார், அங்கே கச்சான் நட்டதுக்கு மீட்டிங் நடந்ததோ என்று சொல்லி கேட்குறார். அந்த கூட்டத்தில் இப்படி ஒரு விஷயம் நடந்ததோன்ற மாதிரி கேட்குறார். ஏன் நான் இதை சொல்ல வரேன்டா, நாட்டில் என்ன நடக்குதுன்றே தெரியாமத்தான் இவியல் இருக்கணும்.
தாங்கள் என்ன செய்யணும், என்ன சொல்ல வரையினம் ஒன்றுமே தெரியாமல் தான் இருக்கிறேன். இப்போ நான் இதை பற்றி கணக்கு கதைக்க விரும்பலை. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நாங்கள் நேரங்களை வீணாக்கக்கூடாது, எல்லாற்ற நேரங்களும் முக்கியமானது. நான் சொல்ல வர விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த தனியாக வெங்காயம் நடுறதுக்கும் தேங்காய் காணையில் என்றதுக்கும் மட்டுமா மக்கள் வந்து குழம்பி இருக்கணும்? அங்கே இருக்கிற பிரதேச உறுப்பினர்கள் இவையெல்லாம் கத்தி குளறி இருக்கணும்னு கேட்டால் இல்லை. என்ன பிரச்சனை என்று சொன்னால், முதலாவது ஃபைல் எடுக்கே முதலாவது ஃபைல் வந்து அந்த 7 ஃபைலின் சாராம்சமாக தான் டாக்டர் எடுத்திருக்கிறார். அது வந்து ஒரு சாதாரணமான முறையில் அதை கதைக்க வலிக்கிட்டு இருக்கார். இவங்களுக்கு வந்து இந்த முரளிதரன் என்றவர் ஒரு ஜிய தானே, அவருக்கு வந்து இப்போ அடுத்தது என்ன கதைக்க போகிறார், அடுத்தது என்ன கொண்டு வர போகிறார்ன்றது விளங்கிட்டு, இப்போ இந்த ஜிஏ முரளிதரனை காப்பாற்ற தான் சந்திரசேகர் களத்தில் குதிச்சவர். உங்களுக்கு தெரியும், சந்திரசேகர் சிங்களத்தில் சொல்லுவார், ஜிஏ நீ அவாண்டமாக பழி சொல்கிறீங்கள் அது இதுன்னு சொல்லி தான் ஃபைலை பறிக்க போவார். இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், ஜிஏ முரளிதரனுக்குள்ள பெரிய ஒரு ஊழல் ஒளிஞ்சிருக்கு. இப்போ அதான் நான் சொல்ல வரேன். என்னென்னு சொன்னால், அந்த வீடியோவில் ஏனென்னா நான் இவை கொந்தளித்ததையும் இவை கத்தினதையும் குளர்னதையும் பார்க்க இதுக்குள்ள தனியாக தென்னம்பிள்ளையும் கச்சான் கண்டும் இல்லையே, இதுக்குள்ளே வேறு ஏதோ இருக்குன்னு நான் யோசிச்சேன். என்னென்னு சொன்னால், டாக்டர் பாருங்க அந்த கடிதத்தை வாசிக்க சொல்லுவார், ஒரு ஆத்தை வந்து காணியாக காட்டியிருக்கணும், காணியாக காட்டி அதுக்கு ட்ராயிங் பண்ணி அதுக்கு வரைபடங்களை வரைஞ்சி, அது இப்போ இந்த லித்வா புயலால் ஏற்பட்ட அழிவு, விவசாயிகளுக்கு ஏற்பட்ட விவசாய நிலங்களுக்கு ஏற்பட்ட அழிவுக்குரிய கொடுப்பனவர் கொடுக்கப்பட்ட நேரத்தில் இந்த ஜிஏ முரளிதரன் என்றவர் என்ன செய்திருக்கிறாருன்னு சொன்னால், ஒரு ஆறு ராவாறுன்னு சொல்கிற ஆறு வந்து ஓடிக்கொண்டிருக்கிற ஆற்றுக்குள்ளே தண்ணியோடு தானே தண்ணி நிற்கும். அந்த ஆற்றை ஒரு காணியாக வரைபடம் பண்ணி அதுக்குரிய நஷ்டத்தையும் இழப்பையும் அந்த காணின்னு சொல்லி எடுத்திருக்கணும். அதை விட அந்த பகுதிக்குள்ளேயே இந்த மொட்டையர் ஒருத்தர் ஹார்ட் அட்டாக் வர மாதிரி கத்தினார் தானே, சிவமோகன் சொல்லி இந்த கமக்கார அமைப்புகள் இந்த மொட்டை பாஸ் பிறகு வந்து வீடியோவில் பேட்டி கொடுத்து கொண்டிருந்தார். மீடியாக்களுக்கு வந்து என்ன ஊடக மையத்துக்கு வந்து கத்தி குளறி கொண்டுட்டார். அவர் என்ன செய்யிருக்கு, அவருக்கும் ஒரு 5 ஏக்கர் காணி அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 5 ஏக்கர் காணிக்கும் இழப்பீடு கொடுக்கப்பட்டு கொண்டிருந்திருக்கு. அப்போ இதுகளெல்லாம் அடுத்தடுத்த ஃபைல்களுக்குள்ளே டாக்டர் வச்சிருந்துருக்கிறார் ஆதாரத்தோட. இப்போ இங்கே இறுக போகிறது தனிங்க விவசாய திணைக்களமோ நீர்ப்பாசன திணைக்களமோ இல்லை தானே, இங்கே இறுக போகிறது பெரிய பெரிய புள்ளிகள் எல்லாம். இப்போ சிவமோகனை பிடிச்சா சிவமோகனுக்கு பின்னால் வெர்லி மாளிதன் இருப்பார், அதுக்கு பின்னால் சிறிதரன் இருப்பார். ஜிஏ பிடிச்சி வெறுட்ட வலிக்கிட்டா ஜிஏ ஒவ்வொண்டா கக்கு வர்றானே, யாருக்கு என்னென்ன கொடுக்கப்பட்டதுண்டு இப்போ ஆதாரங்களோட போடைக்க பதில் சொல்ல வேண்டிய தேவை ஒன்று வரப்போகுதானே. இதால தான் மக்கள் ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளணும். அர்ச்சுனா ராமநாதன் என்றவர் பாராளுமன்ற உறுப்பினர் போராடுற போராட்டம் தனக்கானதும் இல்லை, போராடுறது வந்து சாதாரணமான போராட்டமும் இல்லை. எல்லாம் ஊழல் பெருச்சாளிகளும் ஊழல் முதலைகளோடையும் தான் இந்த போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு. அதை தெளிவாக விளங்கி கொள்ளுங்க. இப்போ ஒரு சாதாரணமாக 500 ரூபா 1000 ரூபா களவெடுத்தவனோட போராடையில் இப்போ இவங்கள் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் மக்களுடைய பணங்களை சூறையாடி அரசாங்கத்தின் பணங்களை சூறையாடி அது இப்போ நான் கேட்குறேன்டா, சரி நீங்கள் 600 காணிங்கன்று காட்டி ஒரு ஏழை மக்களுக்கு அதை கொடுத்துருந்தா அதில் நாங்கள் சந்தோஷப்படுவோம். சரி, ஒரு ஜிஏ ஏதோ ஒன்றை செய்து எங்களோட கிளிநொச்சியில் இருக்கிற கஷ்டப்பட்ட மக்களுக்கு இங்கே தான் நாங்கள் முரண்படுறோம். சரி, அப்போ வடக்கில் நீங்கள் அரசாங்கத்திட்ட இருந்த ஒரு நிதியை களவாவோ கள்ளமாவோ பெற்றுக்கொண்டு நாட்டில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்தால் அதில் முரண்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவர் அந்த சிவமோகன் என்றவரும் இன்னொரு மொட்டை பாசம் போய் மீடியாவில் கத்திரிக்கணும். அவர் என்ன சொல்லினோம்டா, நான் எங்களோட பிரதேசங்களுக்கு வர அபிவிருத்தி ஆச்சுன்னா குழப்பறான்ட்டு. நான் கேட்குறேன்டா, பிரதேசத்தில் யார் பயன்படுறதுன்றதான் பிரச்சனை. சிறுதரனை சுற்றி இருக்கிற இந்த கொத்துரட்டி கொடுத்து பாலியல் லஞ்சம் கோர்ற ஆக்களும் பயன்படுறத மக்கள் பயன்பாடாக எடுத்துக்கொள்ளாது. அதை விளங்கி கொள்ளுங்க, சரியா? சிறுதரனை சுற்றி இருக்கிற ஆக்களும் சாப்பிட்றது மக்கள் பயன்பாடு இல்லை. மக்கள் பயன்பாடுன்றது வந்து ஏழை மக்கள், அதாவது அந்த விவசாய நிலத்தால் பாதிக்கப்பட்டு இன்றைக்கும் கொட்டில்களில் இருக்கிறார்கள், வீட்டில் கரண்ட் இல்லாமல் இருக்கிறார்கள், இந்த மண் டிப்பர்லையும் டிராக்டருக்கும் மண் ஏற்ற போகிற கூலி தொழிலாளிகள், டிப்பரில் மண் ஏற்றி போட்டு டிப்பர்காரன் ஓடிடுவான், சவலோட மாட்டுப்பட்டு இன்றைக்கும் பொலிசில் இருக்கிற கூலி தொழிலாளி குடும்பங்கள். இதை பற்றி தான் நாங்கள் இதுக்காக தான் டாக்டர் அர்ச்சுனா நேற்று 7 ஃபைலோட வந்தவர். அதை கிளிநொச்சி மக்கள், இந்த ஏழை மக்கள்
பாமர மக்கள் புரிஞ்சு கொள்ளாத வரைக்கும் உங்களோட வாழ்க்கை இப்படித்தான் இருக்க போகுது. உங்களை காட்டி ஓடுற ஆத்து காணியன்று காட்டி அதுக்குரிய நிதி எடுத்த கள்ளன் தானே இந்த ஜிஏ முரளிதரன். அதை விளங்கி கொள்ளுங்க. அதை கதைக்க வழி கிடைக்க தான் இந்த கரடி பொம்மை சொல்லுது வெளியால் வந்து சிவபூசையில் கரடி பூந்த மாதிரி அர்ச்சனா வந்து குழம்பிட்டார். ஐயா, நீங்கள் கரடியாகவே இருக்கிறீங்கள், ஏன் கரடி பூரணும்? நீங்கள்லாம் டிசிசி மீட்டிங்கில் கரடியாக இருக்கிறீங்கள். நீங்கள் ஒரு அமைச்சர், சரியா? இந்த ஊடகங்கள் இதை வந்து நான் ஒரு தெளிவான விளக்கமான வீடியோவாக சொல்ல விரும்புகிறேன். இந்த ஊடகங்களில் எல்லாரும் சொல்லினோம் அர்ச்சுனா குழப்பம் விளைவிச்சார், அர்ச்சுனா குழப்பம் விளைவிச்சார், அமைச்சரை அடிக்க போனார். புத்தி கட்ட உண்மையாகவே கண் பார்வையற்ற ஊடகங்கள் என்று தான் சொல்லணும். அர்ச்சுனா ராமநாதன் என்றவர் பாராளுமன்ற உறுப்பினர், அமைச்சர் சந்திரசேகர் போய் அவருடைய கையையும் ஃபைலையும் முட்டுற வரைக்கும் அவர் எழும்பவே இல்லை, அதே இடத்துல தான் இருக்கிறார். அதை விளங்கி கொள்ளுங்க. ஒரு வன்முறையை தூண்டுற செயல் என்னன்னு சொன்னால், ஒருவர் தன்னுடைய இடத்துல இருந்து எழும்பி போய் அவரை பிடிச்சி இழுக்கு மட்டும் அவர் எழும்பல. இப்போ வன்முறை யார் தூண்டினது? யார் குழப்பத்தை விளைவிச்சது? வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன். இவங்க கத்தி குளர் மட்டும் எல்லாரும் எழும்பி நின்று கத்துறாங்களா? அந்த கதிரையில் இருந்து கொண்டு கத்து ஏன் கத்துற, ஏன் பதட்டப்படுற, கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியதான் அவர் சொல்லி கொண்டிருந்தவரே ஒழிய கத்தி குளறையில். அமைச்சர் சந்திரசேகர் தான் எழும்பி போய் பையில பிடுங்க வழி கிடைக்க, அவற்றை கையில் முட்டை வழி கிடைக்க தான் சொன்னவர். ஒயாத்த நீ கையை வச்சா நானும் கை வைப்பேன் என்றதை சிங்களத்தில் சொன்னவர். அதுக்கு லண்டனில் இருந்து ஒரு தொப்பி போட்ட விசர் ஒன்று சொல்லி இருக்குது, சிங்களத்தில் ஏன் கதைக்கோணுமெண்டு. இப்போ சிங்களத்தில் ஏன் கதைக்கோணுமென்று சொன்னால் அதுக்கு அந்த மண்டகலன்றதுக்கு விளங்கோணும். சிங்களத்தில் கதைக்கிறது என்னத்துக்காக கதைக்கிறது? சிங்களத்தில் கதைக்கிறது அவர் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. எப்படின்னு சொன்னால், சிங்களத்தில் கதைக்கிறதாம் என்னத்துக்குன்னு சொன்னாவாம், நாங்கள் தமிழாக்கள் யாரும் அடித்தோன்னா அம்மாண்டு கத்துவோமாம், சிங்களவன் அம்மையாண்டு கத்துவானாம். அப்போ தன்னுடைய சொந்த மொழியாக அவர் கதைச்சிருக்கிறாராம். உண்மையாகவே இப்படியான ஆக்கள் தான் தங்களோட அரசியல் ஆலோசனையை கேட்டு அரசியல் செய்யணும்னு நினைக்கணும். யோசிச்சு பாருங்க. அதில் நின்றது போலீஸ்காரர். அப்போ சிங்களத்தில் வைத்தியர் அர்ச்சுனா கதைச்சதுக்கு காரணம், இவர் கை வச்சதால தான் நான் கை வைக்க வேண்டி வரும்ன்றதை போலீஸ்காரனுக்கு தெரிவிக்கணும்ன்றது தான். ஏனென்று சொன்னால், நாளைக்கு வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட பிறகு இந்த தொப்பி போட்டது போய் அங்கே வழக்குக்கு வாதாட போகிறது இல்லை, சரியா? இப்போ மண்டவளம்ன்றது இருக்கணும். என்னத்துக்கு தொப்பியை போட்டு மண்டையை மறைச்சி வச்சிருக்குதுன்னு தெரியாது. இப்போ நாங்கள் இதில் பெரிய கதைக்கக்கூடாதுன்னு யோசிக்கிறது. ஆனால் சில விஷயங்களை நாங்கள் வெளிப்படையாக கதைச்சி தான் ஆகணும். என்ன பிரச்சனைன்னு சொன்னால், ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. இப்போ நாங்கள் வந்து வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனை ஏன் எந்த இடத்துல ஆதரிச்சு கொண்டிருக்கிறோம்னு சொன்னால், இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால், அவர் வந்து எந்த இடத்துலையுமே துணிவா போய் எதையுமே கதைக்கக்கூடிய ஒரு ஆள்ன்றதால தான். நேற்று அவர் கேட்டது, எவ்வளவு கத்தினாலும் நான் கேட்டதுக்கு பதில் சொல்லும், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இப்ப கச்சான் கண்ட நட்டுருக்கிறீங்கள், இதை நட்டுருக்கிறீங்கள், சரி. அண்ட் அடுத்தது இப்ப ஜிஏ பிரதி முரளிதரன் குழம்பினதுக்கு காரணம் வந்து அடுத்தது தனக்கு கிளிய போதுன்றதான். இந்த கூட்டத்தை இவங்க திட்டமிட்ட ரீதியில அமைச்சர் உட்பட எல்லாருமே நிறுத்தி வச்சதுக்கு காரணம் வந்து அர்ச்சுனா ராமநாதன் இந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் இந்த 7 ஃபைல் சம்பந்தமான முழு விஷயங்களையும் கேட்க போறார். அதுல முக்கியமா ஜிஏ எப்படி ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு ஆறு எப்படி காணியா மாறினது, எந்த அடிப்படையில நீங்க அதை காணியாக்கினீங்க, அந்த காணி ஆற்ற பேர்ல திருப்பி எழுதப்பட்டது. இப்ப இதுக்குள்ள நிறைய முதலைகள் மாட்டுப்பட போயினோம். அது சிறுதரன்ற பேர்ல எழுதப்பட்டிருக்கா, அல்லது வேளமாளுது என்ற பேர்ல எழுதப்பட்டிருக்குதா, அல்லது இந்த சிவமோகன்ற பேர்ல எழுதப்பட்டிருக்குதா என்று சொல்லி எல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்ப அந்த மானியம் வந்து ஒரு கணக்கின்படி பார்த்த அந்த சிவமோகன் என்றவருக்கு 5 ஏக்கர் 5 ஏக்கருக்கு 25,000 ரூபாய் படி மாசம் மானியம் வழங்கப்பட்டிருக்கு. அதை பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாசத்துக்கு 5 ஏக்கருக்கு 1,25,000 ரூபாய் வருது. அப்போ 2 வருஷத்துக்கு அல்லது ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு எவ்வளவு வரும்? எவ்வளவு ஒரு பெரிய மோசடியை செய்திருக்கிறாங்க. இப்போ ஆற்ற மூடி ஓடிக்கொண்டிருக்கிற ஆறையே காணியா காட்டி களவெடுத்த கல்லறை கேள்வி கேட்கறது சரியா பிள்ளையா? இப்போ இந்த ஆற்ற மூடி நீங்கள் ஒரு ஏழை மக்களுக்கு வீட்டு திட்டத்தை கட்டி கொடுத்துருந்தாலோ அல்லது அவங்களுக்கு ஒரு வருமானத்தை ஈட்டி கொடுத்துருந்தாலோ நாங்கள் அதை பாராட்டுவோம், அது ஒரு நல்ல விஷயம். சரி, மக்களுக்காக அவங்க ஏதோ செய்திருக்கிறாங்களேன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் உங்களோட தேவைக்குத்தானே பயன்படுத்தினீங்கள். இதில் கத்துற குளர்ற முழுக்க மக்கள்னு இந்த மீடியாக்கள் போடுது. இன்னொன்று எங்கேயோ கீரிமலை கடல்ல இருந்து கத்துது,
மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்யலாம், மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்யல. நீ உண்மையான தமிழனா இருந்தா அதுல நிக்கிறவன் எப்படிப்பட்ட கள்ளன்ன்றதை முதல் இனங்காட்டு. சரியா? அர்ச்சுனா ராமநாதன் மேல இருக்கிற வன்மத்தினால உண்மையான ஊழல்வாதிகளை சுத்தவான்களா காட்டாதீங்க. உங்களுக்கு வைத்தியர் அர்ச்சுனா மேல வன்மம் இருக்கு, அது அவரோட தனிப்பட்ட ரீதியில உங்களுக்கு கரால் இருக்குண்டா அது சம்பந்தமா கதையுங்க, அதை விமர்சிங்க. அந்த எல்லைக்குள்ள நாங்க வரையில. ஆனா கீரிமலை கடற்கரையில ஏறி நின்று கொண்டு கல்லுகளுக்கு மேல ஏறி நின்று கொண்டு அர்ச்சுனா ராமநாதனை துரத்திய மக்கள், அங்க ஒரு மக்களும் வரையில. மக்களை உள்ள விட்டா ஏண்டாப்பா இந்த பாடு? மக்களை நீங்கள் அபிவிருத்தி குழு கூட்டங்களுக்குள்ள விட்டா உங்களையெல்லாம் அடிச்சு துவச்சு போடுவாங்க. சரியா? மக்களை உள்ள விடையில. அங்க உள்ள விட்டது கமக்கார அமைப்புகளும் சிறுதரண்ட வாளுகளும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பிளான் பண்ணி வந்த மாதிரி ஒருத்தர் எழும்பியோ எல்லாரும் எழும்பினோம். ஏன்னு சொன்னா அப்படித்தானே கதைச்சு பேசி வந்திருப்பினோம். அப்படித்தான் கதைச்சு பேசி வந்திருப்பினோம். கதைச்சு பேசி வந்து போட்டு நான் கதைக்க வெளி கிடைக்க நீ சரியா எழும்பு என்று சொல்லி கத்துறது குளர்றது இதெல்லாம் நீங்க பாக்க தெரியும் உங்களுக்கு. அப்ப ஒரு விஷயத்தை நாங்க விளங்கி கொள்ளணும். இந்த 7 ஃபைல்ன்றது 7 ஃபைல் சாதாரணமான 7 ஃபைல் இல்ல. 7 ஃபைலுக்குள்ள நிறைய மர்மங்கள் ஒளிஞ்சிருக்குது. அந்த மர்மங்களை உடைக்க போறார் என்ற ஒரு காரணத்துக்காகத்தான் இன்றைக்கு நேற்றைய கூட்டத்துல இவ்வளவு ஆக்ரோஷமா காத்தினவங்க. உண்மையிலேயே நீங்க விளங்கி கொள்ளுங்க. இப்ப டாக்டர் அஞ்ச பாருங்க, இந்த வீடியோவை காட்டுறேன். இவர் எழும்பி கத்த வழி கிடைக்க எல்லாருமே கத்த தொடங்கிருக்கணும். எல்லாருமே குளர தொடங்கின. இவர் எழும்பி கத்த வழி கிடைக்க இந்த பெர்லி மாளிகன் பாருங்க, இவர் தான் பெர்லி மாளிகன். இந்த இவர் ஒரு டையும் கட்டி கொண்டு வந்திருக்காரு. நான் பூனை கதைக்கிறது இது இல்ல. இத கதைச்ச பிறகுதான் பாருங்க, இதத்தான் நான் சொல்ல வந்தேன். என்னன்னு சொன்னா, இவர் எழும்பின உடனே இவர் செட் பண்ணி விட்ட ஆக்கள் எல்லாம் பின்னுக்கு எழும்பினோம். அதுல எத்தனையோ மக்கள் எத்தனையோ அதிகாரிகள் இருக்கணும், அவை அமைதியா தான் இருக்கணும். அவை எழும்பேல அவை இது சம்பந்தமா ஆராய்ஞ்சு கொண்டும் யோசிச்சு கொண்டு தான் இருக்கணும். அவர் சொல்றது சரி, பதில சொல்லுங்கன்றதான் அவைய முகபாவனை. ஆனா இவர் தான் எழும்பி துள்ளினம். அதை விட அமைச்சர் சந்திரசேகர் என்ற ஒரு வளங்கட்ட அமைச்சர் உண்மையாவே மண்ட வளம் குறைஞ்சவர். நீங்கள் இப்படி நான் கதைக்கிறது பிள்ளையா நினைக்க கூடாது. எங்கட மக்களை அழிக்கிறதுக்கு இந்த அரசாங்கத்தால அனுப்பப்பட்டதுதான் இந்த அமைச்சர். இவர் மீடியாவில வெளியே சொல்றார். என்னன்னு சொன்னா பாருங்க, அவர மூல வளம் இவ்வளவுதான். என்ன சொல்றாருண்டா, ஊழல்கள் செய்யப்பட்டிருந்தாவாம் முதலாவது குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு போகணுமாம், அல்லது பொலிசுல போய் முறைப்பாடு செய்யணுமா. இப்ப நான் கேட்கிறேன், ஒரு அரசு திணைக்களங்கள்ல நடந்த ஊழல்களை முதலாவது எங்க கதைக்கணும்? டிசிசி மீட்டிங்ன்றது என்னத்துக்கு இருக்கு? தனியா அபிவிருத்தி சம்பந்தமானது இல்லை. அபிவிருத்திய எப்படி அபிவிருத்தி நடக்காம இருந்திருக்கு, அந்த அபிவிருத்தி சம்பந்தமான விஷயங்களின் முயற்சிகளின் தடைகளை யார் ஏற்படுத்தி இருக்கணும், அவையை இனங்காட்டணும். சமூகத்துக்கு அவையை இனங்காட்டணும். டிசிசி மீட்டிங்கள்ல தான் எல்லா திணைக்கள தலைவர்களும் வருவினம். அவை சம்பந்தமா நடந்த ஊழல்களை அவையிட்ட தான் கேட்கலாம். பொலிசுல போய் விவசாய அமைச்சர் கூப்பிட்டு உடனடியாக கேள்வி கேட்கலாது. இங்க அவை சரியான பதில்களை சொல்லல. இங்கே அவை ஊழல் செய்திருக்கிறோம், அதுக்கு பதில் கிடைக்கல என்றால் தான் நாங்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கோ அல்லது பொலிசுக்கோ முறைப்பாடு செய்யலாம். இந்த சின்ன சின்ன கட்டமைப்புகள் இப்ப டிசிசி மீட்டிங்ல எடுக்க இயலாத முடிவுகளுக்கு தான் பாராளுமன்றத்தில் கதைக்கலாம். அத மாதிரி தான் இதுவும். டிசிசி மீட்டிங்ல முழு திணைக்கள தலைவர்களும் வருவினம். அங்கதான் அவை சம்பந்தமான முழுமையான விவரங்களை கேட்கலாம். என்ன நடந்தது, கச்சான் கட்டு நட்டதுன்றீங்கள், பசலைக்கு காசு வாங்கி இருக்கிறீங்கள், கச்சான் கண்டும் இல்லை, அந்த கிரவுண்டுல அந்த இடத்துல விவசாய நிலத்துல பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கு. அப்ப எங்கேன்னு கேட்கறது, இது தவறுன்னு சொல்லுது இந்த கரடி பொம்மை. கரடி பொம்மைக்கு எந்த இடத்துல என்னத்தை செய்யறன்னு தெரியாது. ஏனண்டா இவைக்கு தேவை பொலிசுல போய் அர்ச்சுனா ராமநாதன் முழு டாக்குமெண்ட்ஸையும் கொடுக்கணும். போலீஸ்காரனுக்கு இவே காசை கொடுத்து போட்டு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லி போட்டு இந்த ஊழலை ஒழிச்சு போட்டு மக்களுக்கே தெரியாம இதை மூடணும்ன்றதான் இவன் திட்டமிட்ட செயல். இதுக்குத்தான் இவர் வெளியே கத்தி கொண்டிருக்கிறார். அதுக்கு ஒரு முறை இருக்குண்டா. நான் கேட்கிறேன், டிசிசி மீட்டிங்ல நீங்கள் அமைச்சர் இருக்கிறீங்க, போலீஸ் அதிபர் இருக்கிற, நேவி கொமாண்டர் இருக்கிற, எல்லா திணைக்களத்தின் அதிகாரிகளும் இருக்கிறோம். அந்த இடத்துல கேள்வி கேட்க அங்க இது ஊழல் என்று நிரூபிக்கப்படுது.
அதுக்கு பிறகு திணைக்களங்களுக்கு கடிதங்களோ அல்லது அவையில சாட்சியா கூப்பிடைக்கோ வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் இப்படி கேள்வி கேட்டவர் இதுக்கு சரியான பதில் கிடைக்கல என்று போலீஸ் திணைக்கள அதிபரோ அல்லது விவசாய திணைக்கள தலைவரோ எல்லாரும் அங்க சொல்லணும். அப்ப அது சம்பந்தமான ஒரு ரெக்கார்ட் அங்க உருவாகுது. இதுக்கு தான் அபிவிருத்தி குழு கூட்டங்கள் போடுற தனியாக கூட நிதியை பிரிச்சு கொடுக்குறாண்டா நீங்கள் பிரிச்சு கொடுத்துருங்க. என்னத்துக்கு அபிவிருத்தி குழு கூட்டம்? நீங்கள் எந்த அபிவிருத்தியை முதல் செய்த நீங்க சொல்லுங்க. அவன் கல்லு நடுறதை விட எல்லா இடமும் கல்லைத்தான் கொண்டு வச்சிருக்கிறீங்க. இங்க கொண்டு தென்னங்கண்டு வைக்கிறேன்னு ரெண்டு கொஞ்சம் கண்டை நட்டு போட்டு அந்த கண்டும் இல்லை. இன்றைக்கு அந்த காணியில கிரவுண்ட் விளையாடி கொண்டிருக்கிறாங்க. ஒரு ஆத்த மூடி களவெடுத்த இந்த கள்ள முரளிதரன் என்ற ஒரு ஜிஏ காப்பாற்றுறதுக்கு அமைச்சர் ஒரு கூட்டத்தையே இல்லாம ஆக்கியிருக்கிற. எல்லாரும் அதுல சொல்லினோம் அர்ச்சுனாவால அபிவிருத்தி திட்டங்கள் சம்பந்தமான முடிவுகள் எடுக்கலாம் போயிட்டு இல்ல. ஜிஏ முரளிதரன் என்ற கள்ள ஜிஏயால தான் இந்த அபிவிருத்தி குழு கூட்டம் முற்று பெற்றது. அது நிப்பாட்டப்பட்டது ஜிஏயை காப்பாற்றுறதுக்கு. ஜிஏயையும் இந்த சிவமோகன் என்ற தண்ட வீட்டுக்கு பாலம் போட்டுட்டு அந்த பாலம் எத்தனையோ ஏழைகள் கிளிநொச்சியில எத்தனையோ குறுக்கு வீதிகள் முதியோர் இல்லங்களுக்கு போற வீதிகள் ரோட் இல்லாம கிடக்கு. ஒரு ஊழல் முதலைக்கு நீங்க பாலம் கட்டி கொடுத்துருக்கிறீங்களன்னு சொன்னா பாலங்கட்ட அப்ரூவல் கொடுத்துருக்கிறீங்களா எவ்வளவு கேவலமான செயற்பாடு சொல்லுங்க. அப்போ சிந்திச்சு பாருங்க. ஒரு முதியோர் இல்ல டாக்டர் வீடியோ எடுத்து போட்டிருந்தவர் அந்த முதியோர் இல்லத்துக்கு போற பாதை முழங்கால அளவுக்கு தண்ணி நிற்கும் மழை வந்தா. அதுக்கு ஒரு பாலம் போடுறதுக்கு வக்கீல் இந்த சிறுதரன் உட்பட்ட சிறுதரன் கையாட்களுக்கு. ஆனா ஒரு மக்களின் பணத்துல கொள்ளையடிக்கிற ஒருத்தனுக்கு நீங்கள் பாலம் கட்டி கொடுத்துருக்கிறீங்க. பாலம் கட்டு அந்த காசு எப்படி வந்தது? ஆறதுக்கு அப்ரூவல் கொடுத்தது? இதை கேட்டா நீங்க கத்துறதாச்சுன்னா துரோகியண்டு. வெக்கம் இல்லையா? கிளிநொச்சி மக்கள் நீங்கள் முட்டாள்களா இருந்து திரும்ப திரும்ப உங்களோட வாக்குகளை காசுக்கு வித்து சிறுதரன் போன்ற இந்த கொத்துரட்டி கொடுத்து பாலியல் லஞ்சம் கோர்ற வேலை மாளிதன் போல அல்லது இந்த வட்டிக்கு பணம் கொடுக்குற அந்த மஞ்சள் சட்டக்காரன் ஒருத்தர் அங்க இருக்கிறார் விஸ்வமடையில அவரை போல ஆக்களை நீங்க தெரிவு செய்தீங்களா திரும்பவும் உங்களோட நிலைமை இப்படித்தான் இருக்கும். அர்ச்சுனான்ற ஒரு ஆள் இல்லைன்னு சொன்னா உங்களை பற்றி கேட்கறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இதான் நடக்க போகுது. சிறுதரன் எப்படி கள்ளன் மாதிரி ஓடினான்னு பார்த்தீங்களோ இப்ப இப்படி மரியாதை இல்லாம கதைக்கிறேன்னு யோசிக்க கூடாது. சிறுதரனுக்கு தெரியும் ஜிஏ முரளிதரன் பிடிபட்டா அவன் என்ன சொல்ல போறார்? ஜிஏ சிறுதரன் எம்பி தான் இதை சொன்னவர், சிறுதரன் எம்பி தான் இதுக்கு சிபாரிசு வச்சவர் என்று அவர் கதைக்க போறார். வேளமாளி என்ற கூத்துகள் பிடிபட்டா சிறுதரன் மாட்டுப்பட போறார். கள்ளன் மாதிரி அமைச்சர் தோளில தட்டி நைசா நான் போயிட்டு வரேன் என்று சொல்லி போட்டு வெளியேறேன். ஊழல்கள் பிடிபடுற நேரம் இந்த கள்ளன் வெளியே போய் சொல்றது அரச உத்தியோகத்தர கேள்வி கேட்க கூடாது. அப்ப யார கேள்வி கேட்கலாம்? உங்கள்கிட்ட நான் காசை தாரன் இதை செய்யுங்கன்னு சொல்றேன், நீங்கள் தான் செலவழிக்கிறீங்க, என்ன செய்த நீங்கள் யார்கிட்ட போய் கேள்வி கேட்கறது? ஏழை மக்கள்கிட்ட கேள்வி கேட்கறது? அவங்கள்ட்ட தானே கேள்வி கேட்கணும், அவங்களானே பதில் சொல்லணும். ஏன் சிறுதரன் அரச உத்தியோகத்துல காப்பாற்ற முயற்சி செய்யறார்? ஏன் இது ஒரு பொது வழியில கிளிநொச்சியில வாழ்ற ஒரு மக்களால கேட்கலாம இருக்கு? ஏன்னு சொன்னா சிறுதரன் அடியாட்களுக்கு பயம். நாளைக்கு அவங்க பெண் தலைமைத்துவ குடும்பங்களை போய் என்ன செய்வாங்க? கொத்துரடி கொடுத்து லஞ்சம் கேட்பாங்க. இப்படி இதுதான் சிறுதரன் வளர்த்து வச்சிருக்கிற அடியாட்கள் அல்லது டிப்பரால் அடிப்பாங்க. அப்ப இதுக்கு அர்ச்சுனான்ற ஒரு ஆளுக்கு நீங்க கேள்வி கேட்காட்டியும் பிரச்சனை இல்லை. அர்ச்சுனா ராமநாதன் என்ற ஒரு எம்பிக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்காம விடுவீங்களா இருந்தா அல்லது அவற்றை இனியும் அவரை நீங்க ஆதரிக்காம அவற்றை பக்கம் நிக்காம இருப்பீங்களா இருந்தா உங்களோட வாழ்க்கை கேள்விக்குறிதான். இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு, இன்னும் விரிவா கதைக்கலாம். 7 ஃபைலுக்குள்ள இன்னும் எவ்வளவோ ரகசியங்கள் ஒளிஞ்சிருந்திருக்கும். உண்மையாக அது என்ன இருந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது. கட்டாயம் ஒரு ஃபைல் திறக்கைக்கு இவ்வளவு விஷயங்களை பார்த்து பயந்துருப்பாங்களா இருந்தா 7 ஃபைலுக்கு இவங்க தூக்கு போட்டு செத்துருப்பாங்களா அதுக்குள்ள. அதனாலதான் இவங்க பயத்துல ஓடினவங்க. ஒரு டை கட்டின குண்டர் ஒருத்தர் கத்தினார் பாத்தீங்களா, நாய் குறைக்கிற மாதிரி என்று. அவருக்குள்ள நிறைய விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவு கொந்தளிச்சதுக்கு காரணம் அவர் ஒரு மக்கள் பெற்றாளர் இல்லை, படு ஊழல்வாதிகள். அதனால மக்கள் தெளிவா விளங்கி கொள்ளுங்க. டிசிசி மீட்டிங்களுக்கு நீ டாக்டரை கூப்பிட மாட்டாங்க. எப்படியும் ஏதாவது ஒன்று வழக்கொண்ட போட்டோ ஏதோ ஒன்றை போட்டு உள்ள தள்ளுறதுக்கு தான் முயற்சி செய்வாங்க. இந்த அரசாங்கத்துக்கும் எங்கட போலி தமிழ் தேசிய ஊழல்வாதிகளுக்கும் ஒரே தலைவடி அர்ச்சுனா ராமநாதன். ஆனா அவரை மக்கள் தான் அவரை எங்க வைக்கணும், எப்படி வச்சு அழகு பார்க்கணும்ன்றத முடிவெடுக்க வேண்டியது மக்கள் தான். அவருடைய பேச்சுகள் அந்த நான் இன்றைக்கு மாதிரியோ ஆற்றிய ஒரு பேஸ்புக்ல பார்த்தேன், அதுல போட்டிருக்கணும் அர்ச்சுனா என்ற ஒருத்தர் இல்லைன்னு சொன்னான். அவரை முதலமைச்சர் ஆக்காட்டி இவங்க யாரையுமே அடக்க இயலாது.
இவங்க யாரையுமே கண்ட்ரோல் பண்ண இயலாதுன்னு சொல்லி அந்த முகநூல்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அர்ச்சுனாவை முதலமைச்சராக காட்டி இந்த தமிழ் சமூகம் இப்படிப்பட்ட கள்ளரை அழிக்க முடியாது. கள்ளருக்கு அர்ச்சுனான்ற ஒருத்தர் தான் சரி. இப்ப அர்ச்சுனா ராமநாதன் மேல இருக்கிற எம்பி மேல இருக்கிற விமர்சனங்கள் என்னன்னா, அவர் பேசுறது நாகரிகம் இல்லையாண்டு. இவையில நாகரிகமா பேசணும்னு ஆறாவது எதிர்பார்த்தா அவையில நாங்க நாகரிகம் இல்லாம பேசணும். உண்மையான விஷயம் இதுதான். நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோல சந்திப்போம். வெட்டும் புலி சிரிச்சு வருது, சுத்தித்தான் போடுங்கடா. சுட்டும் விரல் அசைவ கொஞ்சம் உத்துத்தான் பாருங்கடா. முட்டுத்தடை வென்று வருவோம், ஒற்றுமையாகுங்கடா. எட்டும் வர எட்டி நடக்கட கட்டளை கேளுங்கடா.